அவன் ஒரு சாதாரண 21 வயசு பையன்தான். ஆனா அவன் கண்களில் இருந்த அந்த அமைதி, அதுக்குள்ள ஒரு பெரிய புயல் மறைந்திருந்தது. ஒவ்வொரு நாளும் அவன் பைக் ஓட்டுவான், அந்த சேம் ரோடு, சேம் பிளேஸு. ஆனா இன்று வேற மாதிரி. காற்று வேகமா அடிச்சது. அவன் ஸ்பீடு கூட அதுக்கு மேட்ச் ஆக அதிகமா இருந்தது. ஏன்னா இன்று அவன் ஓட்டுறது பைக் இல்ல, அவன் உள்ளே கொழுந்து விட்ட கோபம். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அதே ரோட்டுல தான் அது நடந்தது. சின்ன தகராறு, ஆனா அது அவன் மரியாதையை தொட்டது. அந்த நாள் அவன் எதுவும் பேசல, சும்மா போயிட்டான். ஆனா அந்த அமைதி இப்ப கோபமா திரும்பி வந்திருக்கு. இன்னைக்கு அந்த முகங்களும் மீண்டும் அவன் முன்னாடி நின்னுருக்காங்க. ரோட்டை பிளாக் பண்ணி அவனை சிரிச்சு பார்த்தாங்க. என்னடா இன்னும் பயந்துகிட்டே இருக்கியான்னு கேலி பண்ணாங்க. ஒரு நிமிஷம் அவன் சைலன்ஸா இருந்தான். அடுத்த நிமிஷம் அவன் கண்ணுல இருந்த ஃபயர் வெளியே வந்தது. பைக்கை சைடில் நிறுத்தினான். ஸ்லோவா வாக் பண்ணி அவர்களிடம் போனான். முதல் அடியே எதிர்பாராதது. ஒருத்தன் கீழே விழுந்தான். இரண்டாவது இன்னொருத்தன். அவன் அடிச்ச ஒவ்வொரு அடியும் அவன் மனசு பேசுற மாதிரி இருந்தது. அவன் விழுந்தாலும் மீண்டும் எழுந்தான். ஏன்னா இது சண்டை இல்லை, இது அவன் தன்னம்பிக்கை. சில நிமிஷங்கள்ல அங்க அமைதி தான் இருந்தது. அவங்க எல்லாம் கீழே, அவன் மட்டும் நிற்கிறான். காற்று அவன் ஜாக்கெட்டை ஆட்டுது. அவன் மூச்சு ஹெவியா இருந்தது. ஆனா அவன் மனசு இப்போ அமைதியா இருந்தது. ஒரு வார்த்தையும் பேசல. மீண்டும் பைக் ஏறினான். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணினான். இந்த தடவை அவன் ஓட்டுறது கோபம் இல்லை, அவன் ஓட்டுறது அமைதி. அவன் போயிட்டான். ஆனா அந்த நாள், அந்த ரோடு, அந்த ஃபைட்டு யாராலையும் மறக்க முடியாது.